இன்னைக்கு நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். அதுலேயும் கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அட்ஜெக்டிவ்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு நவுனை டெஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டை தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அந்த நவுன்னா என்ன? ஒரு பர்சன் அல்லது பிளேஸ் அல்லது திங்ஸ், இதை தான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். அந்த நவுனை டெஸ்கிரைப் பண்ணி சொன்னோன்னா அது அட்ஜெக்டிவ் சொல்லுவோம். சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க, அந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி சொல்ல போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் லார்ஜ். அடுத்து அது கொல்கத்தா இஸ் அ லார்ஜ் சிட்டி. அந்த சிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட சிட்டி? லார்ஜ் சிட்டி. அடுத்து ஹீஸ் அன் ஹானஸ்ட் மேன். அந்த மேன் எப்படிப்பட்டவங்க? ஹானஸ்ட். அடுத்து த ஃபூல் இஸ் ஓல்டு க்ரோ ட்ரை டு சிங் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த க்ரோவை டெஸ்கிரைப் பண்ணுறாங்க, அந்த காகத்தை. அது எப்படி சொல்லியிருக்காங்க? ஃபூலிஸும் சொல்லியிருக்காங்க, ஓல்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. இது வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஓகேவா? அடுத்தது திஸ் இஸ் த கிராமர் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதில் நமக்கு வந்து அட்ஜெக்டிவ் என்ன வேர்டுன்னு பார்த்தோன்னா கிராமர். சரியா? இப்போ இது எப்படி கிராமரை வந்து நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்னு எடுத்துக்கலாம்னா கிராமட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால இதை வந்து கிராமரை வந்து நம்ம அட்ஜெக்டிவாக எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. இதுதான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. இங்கே நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. குவாலிட்டி பார்த்தோம், இப்போ குவான்டிட்டி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், ஐ ஏட் சம் ரைஸ். ஐ ஏட் சம் ரைஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட்டை சொல்லியிருக்கனால த அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. அடுத்தது பாருங்கள், ஹி ஷோட் மச் பேஷன்ஸ். அப்போ இந்த மச் எவ்வளவு? மச். அடுத்து ஹி ஹாஸ் லிட்டில் இன்டெலிஜென்ஸ். லிட்டில். வி ஹாவ் ஹேட் எனாஃப் எக்ஸசைஸ். எனாஃப். வி ஹாவ் லாஸ்ட் ஆல் ஹிஸ் வெல்த். எவ்வளோ வெல்த்? ஆல் ஹிஸ் வெல்த். யூ ஹாவ் நோ சென்ஸ். நோ. சரியா? அடுத்து ஹி டிட் நாட் ஈட் எனி ரைஸ். எனின்றது தான் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. அடுத்து டேக் கிரேட் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். கிரேட் அப்படின்றது தான் இங்கே அட்ஜெக்டிவ். அடுத்து ஹீ கிளைம்டு ஹிஸ் ஹாஃப் ஷேர் ஆஃப் த பாடி. ஹாஃப். தேர் ஹேஸ் நாட் பீன் சஃபிஷியன்ட் ரெயின். சஃபிஷியன்ட் போதுமான. த ஹோல் சம் வாஸ் எக்ஸ்பெண்டட். த ஹோல். இப்போ இதில் ஃபுல்லாக பாருங்கள், இது எல்லாமே குவான்டிட்டியை சொல்கிற மாதிரி இருக்கும். சம், மச், லிட்டில், எனாஃப், ஆல், நோ, எனி, கிரேட், half, sufficient, whole. இது எல்லாமே நமக்கு adjectives of quantity. இப்போ நம்ம பார்க்க போகிறது adjectives of number பார்க்க போகிறோம். இதில் வந்து how many persons, எத்தனை பர்சன்ஸ், எத்தனை திங்ஸு, அந்த மாதிரி சொல்கிறது தான் adjectives of number சொல்கிறோம். மெஷர்மெண்ட்டாக சொன்னோம், இப்போ நம்பராக சொல்கிறோம், கவுண்டிங்காக. இப்போ பாருங்கள், ஈச் ஹேண்டு. இதில் ஈச் அப்படின்றது என்னது? நமக்கு adjective. ஈச் அப்படின்றது அட்ஜெக்டிவ் வேர்ட். அடுத்து ஃபியூ கேட்ஸ். ஃபியூ. அடுத்து பாருங்கள், நோ பிக்சர்ஸ். ஓகேவா? அடுத்து ஐ ஹாவ் டாட் யூ மெனி திங்ஸ். ஆல் மென். ஆல். அடுத்து சம் ரைட். அடுத்து மோஸ்ட் பாய்ஸ். செவரல் மிஸ்டேக்ஸ். செவரல். ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட். இது எல்லாமே நமக்கு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். ஓகேவா? அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்குறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு எந்த புக்கு, எந்த பென்னு, எந்த பாக்ஸ் அப்படின்னா இந்த பாக்ஸ், இந்த பென் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த திஸ், தேட், தீஸ், தோஸ், அதுதான் நமக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், திஸ் லேடி இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் மகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு இதில் திஸ் லேடி, திஸ்ன்றது தான் நமக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்ததில் பாருங்கள், தட் பாய், அதில் தட். அடுத்து தீஸ் புக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அந்த தீஸ் தான் நமக்கு இங்கே அட்ஜெக்டிவ். அடுத்து தோஸ் கேர்ள்ஸ், அதில் தோஸ். இது எல்லாமே நமக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்.
அடுத்து நம்ம பார்க்குறது இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பக்கத்தில் இப்போ அந்த கொஸ்டின் வேர்டு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நவுன் வந்திருக்கணும். அந்த நவுனோ அல்லது ப்ரனவுனோ அது வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் ஹீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் மேனர், இப்போ வாட் பக்கத்தில் பாருங்கள் மேனர் அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. விச் வே வந்திருக்கு. ஹூஸ் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹூஸ் பென் இஸ் திஸ்ன்னு கேட்போம். ஹூஸ் பேக் இஸ் திஸ்ன்னு கேட்போம். அப்போ இந்த விச், ஹூ, இந்த WH வேர்ட்ஸ் பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு நவுனோ அல்லது ப்ரனவுனோ வந்திருந்தால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அதை இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். லைட்டாக ஒரு ரீகால் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். இதில் கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸில் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி பார்த்துருக்கோம். குவாலிட்டியில் லார்ஜ், ஹானஸ்ட்டு, ஓல்டு, ஃபூலிஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிராமர் இது எல்லாமே கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லியிருக்கோம். அடுத்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி பார்த்தோம். குவான்டிட்டியில் சம், மச், லிட்டில், எனாஃப், ஆல், நோ, எனி இந்த வேர்டெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்? திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாம் நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தோம். அடுத்து நம்ம இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவில் வந்து ஒரு WH கொஸ்டினோ அந்த கொஸ்டின் வேர்டு பக்கத்தில் நவுனோ அல்லது ப்ரனவுனோ இருந்தால் அதை நம்ம இன்டராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோன்னு படிச்சிருக்கோம். சரியா? இது டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வேர்ட்ஸ் என்னென்ன கேட்டகரியில் இருக்குதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் இதில் வாங்கலாம். தேங்க்யூ.